இப்போ இது வந்து சுகர் கேன் இண்டஸ்ட்ரி. சுகர் ஃபீல்டு இங்க இருக்கு செல்வா. இங்க தான் வந்து சுகர் இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே பக்கத்துல தான் வைப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னா சுகர் கேனை வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. சுகர் கேனை வந்து ஃபர்ஸ்ட் சுகர் கேன் சும்மா அப்படி வச்சுக்கோங்க. அதை வந்து ப்ராசஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணும்போதே இவங்களுக்கு தெரியும் இவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு 2000 kgs ஆஃப் சுகர் வந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சுகர் கேன் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி நல்லா அதை இதெல்லாம் பண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்து பண்றது எல்லாமே இந்த ப்ராசஸ் ஒன்ல நடக்கும். ப்ராசஸ் டூல என்ன ஆகும், இதோட crux இருக்கு பாத்தீங்களா, இதோட அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் ஒன் வில் கோ ஆஸ் அ ப்ராசஸ் டூ. இன்புட்டா போகும் இவங்களுக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அதை க்ளீன் பண்றது இல்ல அதுக்கு ஒயிட்டா வருது இல்ல சுகர் நம்மளுக்கு அந்த ஒயிட் எலமெண்ட்லாம் போறது. அது காமிக்கிறேன் நான். ஆ இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க எடுத்துட்டு வரணும். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் எவாப்ரேஷன், கிறிஸ்டலைசேஷன், ஃபைனலி செப்பரேஷன் அண்ட் ட்ரைங் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்டாக்ஸ். இது இதுக்குள்ள வரும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த இமேஜ் காமிக்கிறேன். எல்லாருக்கும் எக்ஸாம் இப்போ இதுதான் கண்ணா. எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுகர் இதை வந்து இப்போ சுகரை வந்து இங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இது பாய்லர் செக்ஷன் வரைக்கும் போடுதா. அதுக்கப்புறம் இல்ல இது கிளியராவே இல்ல, ஒரு நிமிஷம் இது பார்க்கலாம். சுகர் கேனு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பகாசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதோட ரெசிடியூ. ஓகேவா, கேன் ஜூஸ் ஒன்று இருக்கும், பகாசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பகாசின்றது எதுன்னா சக்கை. இதான் செல்வா சக்கை. அதை வந்து தனியா இது பண்ணி ஒரு ட்ராக் போகும். கேன் ஜூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தர் ஃபர்மெண்டேஷன் பண்ணி அது ஒரு லெவல் ஆஃப் இது வச்சு டிஸ்டிலேஷன் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இங்க திருப்பி ஒரு ரெசிடியூ வரும், வினாசின்னு சொல்லிட்டு அது காமி. இந்த மாதிரி டார்க் ப்ரௌனா இருக்கும் செல்வா. அது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி திக்கா அந்த மாதிரி இருக்கும் வினாசி அப்படின்றது. இந்த சாயில் இதுக்கெல்லாம் கூட அது யூஸ் பண்றாங்க, வினாசின்னு சொல்லுவாங்க. அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சுகர் கேன்ல இது பண்ணும்போது பாருங்களேன், சுகர் கேன் பண்றாங்களா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் பண்றது, அதான் ஃபெர்மெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வினாசியா வெளில வரும். ஓகே, அப்போ இந்த வினாசின்றது அது ஒரு தனி ட்ராக்ல போகும். அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மாலிகுலர் ஃபெர்மெண்டேஷன் டிஸ்டிலேஷன்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஒயிட் ஒயிட்டா இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்தரா கொஞ்சம் பேக்கெட்டிங்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த பேக்கெட் வந்து இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும். ஓகேவா, அதுல தான் அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி பியூர் ஒயிட். ஆக்சுவலா சுகர் வந்து பியூர் ஒயிட் கிடையாது செல்வா, அது ஒரு மாதிரி பழுப்பு நிறமா இருக்கும். அதுதான் நீங்க ஒரு சுகர் கேன் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு இப்ப பியூரா வர ஒயிட் சுகர் எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து பாய்சன் ஆக்சுவலா. அதுல வந்து ஒயிட் கலரிங் ஒண்ணு பண்றாங்க. அதுல நிறைய வந்து என்ன சொல்றது
ஸ்லோ பாய்சன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஒயிட் சுகர்ன்றது. அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் எடுத்துட்டு வராங்களே, இது எல்லாமே எப்படி நடக்கும்னா ஒரு ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ரப்பர் ரப்பர் ப்ராசஸிங், ரப்பர் எப்படி பண்ணுவாங்க? ரப்பர் பல்ப்பு வருமா செல்வா? அந்த வந்து இதை கட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா கேரளாலலாம்? மரத்து கீழே பல்ப்பு இந்த மாதிரி கட்டி விடுவாங்க. கட்டிட்டு கூட ஷால்ட் பார்த்துருக்கீங்களா? அதாவது அந்த இதை கட்டி விடுவாங்க, அது வந்து ஷால்ஃப். இதுதான் செல்வா ரப்பர் பாலுன்னுவாங்க. நீங்க கேரளா போனீங்கன்னா நிறைய இந்த ரப்பர் தோட்டத்துல சும்மா பின்னாடியே ஒரு 10-15 ரப்பர் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஒரு ஒரு லைட்டா கட் பண்ணி விடுவாங்க, லைட்டா கீறி 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 விட்டுருவாங்க. ரப்பர் இது பண்ணிட்டு இது அழகா இந்த மாதிரி வந்துடும், இந்த ஒயிட் கலரை அழகா தொங்க விடுற மாதிரி வந்துடும். அப்புறம் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ரப்பர் மேனுஃபேக்சரிங் ஓடது. இந்த என்ன இதுவே வந்து ஃபர்ஸ்ட் காசுக்கு போகும். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டயர் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து எல்லா மேனுஃபேக்சரிங், ரப்பர் ப்ரெடாமினண்டா எல்லாத்துலயுமே யூஸ் ஆகுதுல, அந்த மேனுஃபேக்சரிங்லாம் அவங்க வந்து கொடுக்கும்போது ஒரு ஒரு இந்த பல்ப்பும் வந்து ஒரு ஒரு விதமா யூஸ் ஆகும். ஆக மொத்தம் ரப்பர் வந்து டெஸ்டிங் சாம்பிள்ஸ் மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இட் வில் பி ஃபெட் இன்டு தி ப்ராசஸிங். நம்மளுக்கு சிந்தட்டிக் ரப்பர் இருக்கு. அப்புறம் ஈவன் இப்போ ஒரு சின்ன ஒரு 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 குட்டி நாபு மாதிரி ஒரு வாஷிங் மிஷின்ல ஏதாவது ஒரு ஹோல் இருக்கு, அதை அடைக்கணும்னா கூட இந்த ரப்பர் வச்சு தான் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு எடுக்கலாம், வெளி ஓப்பன் பண்ணலான்றதுனால உட்டு போட மாட்டாங்க, பிளாஸ்டிக்லாம் போட மாட்டாங்க. ரப்பர் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணுன்ட்டு அந்த ஹோலை அடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ரப்பரோட மேனுஃபேக்சரிங் இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கர டீட்டெயில்டாக இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஆனால் அதோட பால்லேருந்து இந்த ஷாஃப்ட் எடுத்துட்டு வராங்கல்ல, இந்த இந்த மாதிரி துணி தரமாக வச்சுருக்காங்களே, அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ். அது என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். அங்கேருந்து இது இதுவாகி போகிறது ஒவ்வொரு ஃபார்மாக எடுக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இது இந்த ரப்பரு நிறைய இதுக்கு ரப்பர் யூஸ் ஆகுது. நம்ம பென்சில் ரப்பரு அதுவே யூஸ் இல்லையா? ஆனா அதுக்கு என்ன ஆரிஜின்னா அந்த மரத்துல குட்டி குட்டியா கட் பண்ணி கட் பண்ணி விட்டு ரப்பர் பல்ப் இருக்குது அதோட ஆரிஜின். இது எல்லாமே செல்வா ப்ராசஸ் காஸ்டிங்ல வரும், பார்ட் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். செல்வா உங்களுக்கு பேஜ் நம்பர் மட்டும் ஏதாவது அப்ராக்சிமேட்டா தெரியும்? பாருங்க, சும்மா 300 கிடைச்சிது செல்வா, கிடைச்சிது. தேங்க்யூ. ப்ராசஸ் காஸ்டிங்ன்றது used in manufacturing the units where it is continuously the production happens. அதான் ப்ராசஸ் காஸ்டிங்ன்றது. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 அப்படி எடுக்கிறது. இதுல ப்ராசஸ் காஸ்ட் continuous flow of identical units. It is used in oil refining, manufacturing of soap, paint manufacture, food and drink manufacture. ப்ராசஸ் காஸ்டிங்ல வந்து கண்டினியூஸா நடக்கும், ஜாப் பேட்ச்ல வந்து கண்டினியூஸா நடக்காது. அதே மாதிரி ப்ராசஸ் காஸ்டிங்ல வந்து ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்ஸ், ஹெட்ரோஜினியஸ் ப்ராடக்ட். ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்னா ஒரு அவுட்கம் இருக்குல்ல, அதுக்காக ஒர்க் பண்றது ஹோமோஜினியஸ், ஒரே ஒரு ப்ராசஸ் காஸ்டிங். சுகர்னா சுகர் மட்டும்தான் அவுட்கம். ஜாப் பேட்ச் அப்படி கிடையாது. அது ஜாப் பேட்ச்ன்றது பேட்ச் காஸ்டிங்ன்றது இப்போ சக்தி மசாலா பொடி, சக்தி தனியா பொடி அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு பேட்ச் காஸ்டிங் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராசஸ் காஸ்டிங் வந்து அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் ஒரு அவுட்கம், ஒரே ஒரு அவுட்கம் தான். காஸ்ட் அக்யூமுலேஷன் ஒரு ஒரு ஸ்டேஜா, இப்போ ப்ராசஸ் பண்ணுக்கா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுறது அப்படி பார்க்கறது. இது அப்படி கிடையாது. மெடிசன் இருக்குல்ல செல்வா,
ஒரு பேட்ச் ஆஃப் டோலோ 650 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்கிரீடியன்ட் வச்சிருவாங்க. ஒரு பேட்ச் 100 பேட்ச் அப்படியே அடிச்சு எடுத்துட்டு போவாங்க. நம்மளுக்கே எப்படி கிடைக்கிறது? ஒரு மாத்திரை 2 மாத்திரை அப்படி கிடைக்கலல்ல. நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கிறதுன்னா ஒரு ஒரு 15 மாத்திரை ஒரு இதுல பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பேட்ச் காஸ்டிங்கோடது. ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் டிட்டர்மைன் பண்ண முடியும். இது ஒரு ஜாப் முடிச்சுட்டா இது எப்படின்னா எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இப்படி வந்திருக்கு. ஓகே, அந்த கேக் ஆர்டருக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை டோலோ 650 வந்து கொரோனா டைம்ல பா அது என்னமோ டெய்லி சப்பர மாத்திரை மாதிரி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்ல செல்வா, டோலோ 650 ஸ்டார்டிங் ஃபீவர் வந்தாலே டோலோ 650 தான். அப்போ அதோட ப்ரொடக்ஷன் அப்போ வெரி ஹியூஜா இருந்தது. ஹியூஜ், அதாவது அந்த அந்த மாதிரி டைம்ல இருக்கிற டோலோ 650 ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க அதான் சொன்னாங்க, வேற எந்த டைம்லயுமே பண்ணதே இல்லையா. அப்போ பேட்ச் பேட்சா பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு, மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி பேட்ச் பேட்சா நடந்தது. இது ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொடக்ஷனா இருக்கும். இப்போ இது முடிஞ்சிருச்சா, செக்கு என்ன பண்றாங்க, கருப்பட்டியும் எள்ளும் போட்டு முடிஞ்சிருச்சா ப்ராசஸ் பண்ணா, அடுத்தது கருப்பட்டியை கொஞ்சம் தனியா வச்சுட்டு ஃபர்தரா அந்த ரெசிடியூவா அடுத்த ப்ராசஸ்க்கு இது அப்படி கிடையாது. கஸ்டமைசேஷன். இப்போ எனக்கு இந்த மாசம் 2000 யூனிட்டுக்கு தான் பேட்ச் பண்ணணும்னா நான் 2000 யூனிட் பண்ணுவேன். ஸோ ஒரு கஸ்டமைஸ்டா இருக்கும். இந்த ஜாப் பேட்சிங்ல வந்து யூ கேன் சிலது மாற்றங்கள் கூட இருக்கும். நான் ப்ராசஸ் காஸ்டிங்ல மாற்றமே கிடையாது. நெக்ஸ்ட் 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 இந்த அது ஏதோ ஒரு சேனல் வரும், ஞாபகம் வர மாட்டேங்குது, ஜியாகிரபிக்கல் சேனல் நினைக்கிறேன். இந்த பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங், டைரி மில்க் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்டா போயிட்டே இருக்கும். அது ப்ராசஸ் காஸ்டிங். கெமிக்கல் மேனுஃபேக்சரிங், ஃபுட் ப்ராசஸிங், இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்லாம் பேட்ச். டைமிங் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இது டிஸ்டிங் ஜாப்ஸ் பேட்சஸ் அந்த மாதிரி இருக்கிறது டைமிங் ஆஃப் காஸ்டிங். இங்க வந்து மொத்த இவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணுவோம். இங்க எப்படி பண்ணுவோம்னா இவ்வளோ பேட்சுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, அப்போ ஒரு பேட்சுக்கு எவ்வளோ அப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங் வந்து the output of one process becomes the output of input of the another process. Continuous nature of production. இங்க வந்து spoilage wastage. இப்போ வந்து say for example நம்ம ஒரு பால் இருக்குல்ல, வாட் இஸ் நார்மல் லாஸ்னா ஒரு பால் பாக்கெட்டு ஆவின் பாக்கெட் கட் பண்றோம், எனக்கு தெரியாமையே ட்ராப் விழும் செல்வா. சி அதை நான் இன்டென்ஷனலாம் பண்ணியிருக்க மாட்டேன், எப்படி விழுவுனே தெரியாது, அது நார்மல் லாஸ். ஓகே, பட் இந்த ஆக்சிடென்ட்ஸ் மூலமா நடக்கிறது இல்ல லாஸ் கிரியேட், அது பேர் அப்நார்மல் லாஸ். ஓகேவா செல்வா? சம்டைம்ஸ் ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், லைக் மொலாசிஸ். அதாவது க்ரூட் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பெட்ரோலியம் தான் பண்ணுவாங்க, ஆனா அது பாத்தீங்கன்னா பாரஃபின் வேக்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ஒரு 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 பார்ட் ஆஃப் பை ப்ராடக்ட் அது. அந்த மாதிரி கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராசஸ் காஸ்ட் வந்து ப்ராசஸ் காஸ்ட் வந்து இட்ஸ் நார்மல் அக்கௌண்ட். So we record the inputs to the process and cost of these inputs. We might show the quantity of material input. என்னமா சொல்லுங்க. கரெக்ட், நார்மல் லாஸ்ல வரும் செல்வா. ஆமா, மெயினா அந்த சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதுல நார்மல் லாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். வேஸ்டேஜ் ஸ்பாயிலேஜ் அப்நார்மல் கேட்டகரி. இதுல வந்து இது கூட போட்டுக்கணும் செல்வா, டிஃபெக்டிவ்ஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்நார்மல், ஆமா. ஆனா சிலது வந்து இப்ப வந்து பால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு வச்சுக்கோங்களேன், லிட்டரை ஏத்தும் போது 2000 லிட்டர்ஸ் இருக்கும், ஆனா இறக்கும் போது சம் 199.99 இருக்கும். அந்த தெளும்பும் போது அது வந்து உடைஞ்சி கம்ப்ளீட்டா பண்றது ஆக்சிடென்ட், அது அப்நார்மல் லாஸ். இந்த தழும்பிட்டே இருக்கும் போது லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சிந்தும் இல்ல, கசியும் சொல்லுவாங்கல்ல, அது என்னதான் பயங்கர பேக்கிங் பண்ணாலும் அவாய்ட் பண்ண முடியாம இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நார்மல் லாஸ்ல சொல்லிப்பாங்க. அதனாலதான் ஒரு கூடை இங்கேருந்து இன்னொரு கூடை இஃப் இட்ஸ் இந்த மாதிரி பால், பழம், பூ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பெரிஷபிள் குட்ஸ் தான் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்பவுமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மினிமம் லாஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செட்டப் மினிமம் ஆஃப் நார்மல் லாஸ் செட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆவரேஜா இது ரெகுலரா டிராவல் ஆகிறதுனால நார்மல் லாஸ் வச்சுப்பாங்க. இந்த கசியறது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க,
என்ன பண்ணாலுமே ஒரு கசியும், ஒரு டிராப் கசியும். அந்த மாதிரி இருக்கும்ல. லிக்விட் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி. சிலது வந்து நிஜமாலே ஜாம் பேக் பண்ணி சூப்பரா அது மாதிரி பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த பாலு, அப்புறம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தேன் இருக்குல்ல, தேன் வந்து செமி சாலிட் தான். ஆனாலும் என்ன ஆகும்னா, ஒரு இதுலேருந்து கண்டெய்னர் பிரேக்கு அப்நார்மல் லாஸ். ஆனா அந்த கண்டெய்னர்லேருந்து ஒரு தேன் அப்படி திடீர்னு டில்ட் ஆயிடுச்சு, ஏதோ 2 டிராப் கீழே வந்துட்டுனா நார்மல் லாஸ். அந்த மாதிரி. புரியுதா செல்வா? ம். நார்மல் லாஸ்ல வந்து ப்ராசஸ் அக்கவுண்ட் எப்படின்னா டெபிட் சைடில் வந்து இன்புட் போட்டுருணும். எல்லா லேபர் காஸ்ட் எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைட் கிரெடிட் சைடில் வந்து வி ரெக்கார்ட் வாட் அந்த இன்புட்டுக்கு என்ன நடக்கிறது. இன்புட்டுக்கு வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணா டக்குன்னு ஃபினிஷ் கூட மாறாது இல்லையா? ஒரே நிமிஷம் செல்வா. வாங்க வாங்க மித்ரா, நினைச்சிட்டே இருந்தேங்கண்ணா. பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்போ மித்ரா, நான் இப்போ ப்ராசஸ் காஸ்டிங் எடுக்கிறேன் மித்ரா. ஓகே. ப்ராசஸ் காஸ்டிங் இந்த வாட்டி ஜூனுக்கு ப்ராசஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆப்ரேஷன் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால இப்படி போகலாம். ப்ராசஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஜாப் பேட்ச் குட்டி குட்டி தானே, அதை டச் பண்ணலாம். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ராசஸில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடு எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்கார்பரேட் பண்ணோம். கிரெடிட் சைடில் வந்து எனக்கு இந்த இன்புட் மூலமாக என்ன எனக்கு வெளியில் வருது. ப்ராசஸ் பண்ணால் ஒரு ஏதோ ரெசிடியூ வெளில வரும், இல்லை அடுத்த ப்ராசஸ் பண்ணுக்கான இன்புட் வந்து எனக்கு ரெடி ஆகிடும், அதுதான் அவுட்புட்டாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ்னா கிரெடிட் சைடில் ஃபினிஷ்டு கூட வந்துடும். இப்போ ஸ்பில்லேஜ் ஆயிருக்கு, எவாப்ரேட் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அப்டேட் பண்ணணும். Objective of process costing is to work out the cost of each process, transfer the same to the subsequent process, and finally ascertain the total cost of production. It is necessary to charge various costs to each process. For this, the factory is divided into distinct processes or operations, and account is kept of each process to which all the costs are debited. The following are the elements of process cost which are shown in the process account. ஒன்றும் இல்லைக்கண்ணா, மெட்டீரியல், ரா மெட்டீரியல்னா அந்த ப்ராசஸ்க்காக என்ன ரா மெட்டீரியல். இப்போ சுகருக்குன்னா சுகர் கேன். லேபர்னா அந்த சுகர் கேனுக்கு வந்து சக்கையை எடுத்து மிஷினில் போட்டு அப்புறம் வெளியில் எடுத்து அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அது லேபர். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி, காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எது இருந்தாலும் மிஷின்னாலும் யூ நீட் எலக்ட்ரிசிட்டியில் டு ஆப்ரேட் இட். அது ஓவர் ஹெட்ஸ். சி சம்டைம்ஸ் வந்து அந்த பீப்புளே இருக்க மாட்டாங்க. காமன் வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற பீப்புள் கூட நம்ம ஹெல்ப்புக்கு வாங்கிப்போம். அதெல்லாம் ஓரேஜ். இந்த மூணுமே வந்து வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டெபிட் சைடு. ஸோ ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, அதாவது அசம்பிளி, மூணுத்துலேயுமே 3 பேரோட காம்போசிஷனும் இருக்கும். அதன் மூலமா நம்மளுக்கு வெளிவருது ஒரு ஃபினிஷ்டு கூடு சுகரு. அப்புறம் அந்த ஃபினிஷ்டு கூடோட காஸ்ட்டை நம்ம அசஸ் பண்ணி பண்ணுறது தான் ப்ராசஸ் காஸ்டிங்கோட ஃபைனல் வியூ. மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் வந்து சொல்றேன் செல்வா, ஒரு நிமிஷம். மேனுஃபேக்சரிங் ஓடுறது இதெல்லாம் இருக்கணும். அதாவது ரெண்ட் ஆஃப் த ஃபேக்டரி பில்டிங், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பெய்டு ஃபார் தட் ப்ரொடக்ஷன் யூனிட், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணா? ஓகே. Losses in process costing வந்து normal loss is the losses expected during a process. Abnormal loss is the extra loss resulting when actual losses. இப்போ வந்து நான் இங்க அவாய்டே பண்ண முடியாதுன்னு இருக்கிறது நார்மல் லாஸ் கண்ணா. ஓகே. அப்நார்மல் லாஸ்னா என்ன தெரியுமா? நான் நான் ஒரு ப்ராசஸ்னா நான் லாஸ் எதிர்பார்த்தே ஆகணும் இல்லையா? எல்லாம் கரெக்டா வரும் தான் எதிர்பார்க்க முடியாது.
இப்ப நான் சிடபிள்யூ ஃபைனல் எழுதுறேன்னா பேப்பர் ஈஸியா வரும் நான் நினைப்பேன். நான் பேப்பர் கஷ்டமாவும் வந்தாலும் நான் எழுதணும், ஈஸியா வந்தாலும் எழுதணும். நான் இப்போ கஷ்டமா வரும்னு நினைச்சிட்டு எனக்கு பேப்பர் ஈஸியா வந்ததுன்னா அதுக்கு பேர் அப்நார்மல் கெயின். ஓகே, கஷ்டமா வந்ததுன்னு நினைச்சிட்டு அதை விட கஷ்டமா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்ததுன்னா அப்நார்மல் லாஸ். புரியுதா? when my actual loss is greater than my normal or expected loss, it is abnormal loss. When my actual loss is less than the expected loss, that is called as abnormal gain. புரியுதா? சூப்பர். இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. Loss is normal loss. Normal loss, it is a loss which is unavoidable on account of inherent nature of production process. This can be estimated in advance on the basis of past experience or available data. Normal process loss is recorded only in terms of quantity and cost per unit of usable production is increased accordingly. Where where scrap possesses some value as a waste product or as a raw material for an earlier process, the value is credited to the process account. அதாவது see scrapsலாம் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஸ்கிராப் இன் லெதர் இண்டஸ்ட்ரி சொல்லுங்க கண்ணா. இதான் ஸ்கிராப் கண்ணா. ஓகே ஓகே. போயிட்டு வாங்கண்ணா. ஸ்கிராப் இதுதான் லெதர் ஸ்கிராப். ஓகேவா மித்ரா? இந்த பிஞ்சி போனது அதெல்லாம் இருக்குல்ல, இது கூட வந்து டெய்லரிங் கடையில கொடுப்பாங்க. குட்டி குட்டியா ஏதாவது இது பண்றதுக்கு எக்ஸிபிஷன்ஸ். ஸ்கிராப் என்னது வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் கான்செப்ட்லாம் வந்துருதுல்ல, அதுலலாம் எடுத்துன்னு போவாங்க. பார்த்துருக்கீங்களா செல்லம்? இந்த நூல் நூல் நூலா இருக்கும், கடைசியா அதை வந்து ஸ்கிராப்னு சொல்லிட்டு வீடு துடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா மித்ரா? இல்லையா? ஸோ அதுதான் வந்து நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்ன்றது தான் நான் சொன்னது. நான் நினைச்ச லாஸை விட ஜாஸ்தியா லாஸ் ஆச்சுன்னா அப்நார்மல் லாஸ். நான் நினைச்ச லாஸை விட கம்மியான லாஸ் ஆச்சுன்னா அப்நார்மல் கெயின். அவ்வளவுதான். இப்போ ஒரு குட்டி சம் பார்க்கலாம். $860, அதாவது டோட்டலா 1000 யூனிட்ஸ், காஸ்ட் ஆஃப் 4500, நார்மல் லாஸ் வந்து 10%. தேர் இஸ் நோ ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ். அவங்க கிட்ட சொல்லணும். மித்ரா கிட்டயும், மித்ரா கேக்குறதா மித்ரா? ஓகே செல்லம். மித்ரா கிட்டி செல்வா கிட்டி சொல்லணும். மித்ரா செல்வா இன்னைக்கு 8:30 வரைக்கும் கிளாஸ் வச்சுக்கிறேன், சரியா? நாளைக்கு வந்து 1 hour கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 1000 யூனிட்ஸ்க்கு வந்து இப்போ அவங்க இன்புட் சொல்றாங்க. நார்மல் லாஸ் வந்து 10%. ஸோ 1000 யூனிட்ஸ்க்கு சொல்றாங்க, நார்மல் லாஸ் வந்து 10%. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 900. ஆனா ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 860 யூனிட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? 900 யூனிட்ஸ், அப்புறம் அதுக்கு 4500 சொல்றாங்க. ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய். ஆனா இவங்களோட ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளோ? 860 யூனிட். ஆக்சுவல் லாஸ் வந்து 140 யூனிட்ஸ். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 140 யூனிட்ஸ். ஸோ இது ஸோ இப்போ ஆக்சுவல் லாஸ் வந்து 140 யூனிட்ஸ் கண்ணா. நார்மல் லாஸ் எவ்வளோ? 100. அப்போ அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? நான் ஆக்சுவல் லாஸை விட என்னோட நான் எதிர்பார்த்தது வந்து சாரி 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 900 யூனிட்ஸ் வந்து அவுட்கம், 1000 யூனிட்ஸ் இன்புட், 10% வந்து நார்மல் லாஸ், அவுட்புட் வந்து 900 யூனிட்ஸ். அதுல வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்க? ஆக்சுவல் லாஸ் வந்து 140 யூனிட்ஸ்னு சொல்றாங்க. ஆமா செல்லம், இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துறாங்க. கொஸ்டின்லயே கொடுத்துறாங்க. நார்மல் லாஸ் 10%. 9.
இல்ல கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல வரும். இது எல்லாம் கொடுத்துருவாங்க செல்வா. இப்போ நம்மளுக்கு 7 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வேற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஆ அது ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல ஆக்சுவல் லாஸ் வந்து 140 யூனிட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவல் லாஸ் 140 யூனிட்ஸ்ன்றது வந்து என்னோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து 860 யூனிட், ஆக்சுவல் லாஸ் வந்து 140 யூனிட்ஸ். என்னோட நான் லாஸ் நீங்க சொல்றது வந்து 100 யூனிட் தான். ஆனா 100 யூனிட்டுக்கும் மேல எனக்கு லாஸ் வந்திருக்கறனால இது அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சினாரியோ. ம். இப்போ வந்து காஸ்ட் இன்கர்ட் எவ்வளோ? 4500 அப்படின்னா 900 யூனிட்ஸ்க்கு 4500னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 4500 டிவைடட் பை 900. ஸோ 5. இதுதான் வந்து 5 per யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னோட ஆக்சுவல் அவுட்புட் 860. 860 இன்ட்டு 5 வந்து 4300. நார்மல் லாஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இன் யூனிட்ஸ் தான் குவான்டிஃபிகேஷன் நார்மல் லாஸ். அந்த நார்மல் லாஸ்க்கான வேல்யூ குவான்டிஃபிகேஷன் நம்மளால பண்ணவே முடியாது. அதனால அதோட வேல்யூ எப்பவுமே 0 தான். அப்நார்மல் லாஸ் என்ன? 40 யூனிட். ஓகேவா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 ரூபா, 40 யூனிட்டுக்குனா 200 ரூபாய். அப்பனா 4300 என்னோட காஸ்ட், இங்க ஒரு காஸ்ட் 200. அப்போ என்னோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 4500. இப்படிதான் ஒரு சிம்பிள் எம்சிக்யூ கொஸ்டின் கேட்பான். இந்த மாதிரி கேட்டுட்டு இந்த 4500ன்றது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும். ஓகேவா? செல்வா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் செல்வா. நான் இன்னைக்கு 8:30 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, நாளையில இருந்து 1 hour கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஆ, ஆமா இன்னைக்கு ஒரு நிமிஷம்.